ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நடப்பு ஐபிஎல் தொடர்ல பிளே ஆஃப் சுற்றுல 4வது இடத்தை பிடிக்க போகும் அணி எது அப்படிங்கறத தீர்மானிக்கும் போட்டி தொடங்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கு. இந்த மேட்ச்ல சென்னை மற்றும் பெங்களூர் அணிகள் பல பரீட்சையை நடத்திருக்காங்க. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் ரன் ரேட்ல அதிகமா இருந்தாலும் இந்த மேட்ச்ல வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதே மாதிரி பெங்களூர் அணிக்கு வெறும் வெற்றி மட்டும் போதும் அப்படின்னாலும் இலக்குடன் கூடிய பெரிய வெற்றி தேவைப்படுது. அப்போதான் அந்த அணி பிளே ஆஃப் சுற்று நெருங்க முடியும். இதுக்கிடையில சென்னை அணியின் முன்னாள் கேப்டனான MS தோனி இந்த வருடத்துடன் ஓய்வு பெறுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா 42 வயசு தொட்டு இருக்கக்கூடிய தோனி வருங்காலத்தை கருத்துல கொண்டு கேப்டன்ஷிப் பொறுப்பை ரூத்ராஜ் கையில ஒப்படைத்து பேட்டிங்ல கடைசி கட்ட ஓவர்கள்ல மட்டுமே விளையாடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம முழங்கால் வலினால அவர் அவதிப்பட்டு இருக்கிறதுனால இந்த வருஷத்துடன் அவர் ஓய்வு பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது பத்தி பேச்சுகளும் அதிக அளவுல உலா வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் MS தோனியும் தானும் IPL தொடர்ல எதிர் அணிகள்ல விளையாடுறது இதுவே கடைசி முறையா இருக்கலாம் அப்படின்னு கிங் விராட் கோலி தெரிவிச்சிருக்க விஷயம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இது தொடர்பா பேசிருக்க கூடிய அவரு, இந்தியாவின் இந்த மைதானத்துல தோனி விளையாடுறத பார்க்கிறது ரசிகர்களுக்கு பெரிய விஷயம். யாருக்கு தெரியும், நானும் அவரும் விளையாடுறது இதுவே கடைசி மேட்சா கூட இருக்கலாம். அதனால இந்த மேட்ச் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த போட்டியில எங்களை ஒன்றா பார்க்கிறது ஃபேன்ஸுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்க கூடிய கருத்து தோனி ரசிகர்களை இப்போ வருத்தமடைய செய்திருக்கு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.